இப்போ யூனிட் 5 அதாவது எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஓரளவுக்கு நமக்கு எக்கனாமிக்ஸ் சில கொஸ்டின் டைரக்டா கேட்டிருக்காங்க. யூனிட் 9 அதே மாதிரி தான் இருக்குது, அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வே ரிப்போர்ட்டா அப்படியே கேட்டிருந்தாங்க. டைரக்டா கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ண சர்வே ரிப்போர்ட்டா அப்படியே சில கொஸ்டின்ஸ் டைரக்டாக இருந்தது. ஓரளவு கொஸ்டின் ஸ்டாண்டர்ட், அதாவது குரூப் 4 தாண்டி போயிருச்சு. குரூப் 4 தரம் உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. நீங்களும் கொஞ்சம் ஸ்டடீஸை தரமா படிக்க ஆரம்பிக்கணும். சப்ஜெக்டை புரிஞ்சு படிங்க. இல்லை அப்படின்னா நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது சரி எது தவறு அப்படிங்கிற குழப்பமே ஏற்படுறது இருக்கும். இதுலேயே கொஸ்டின்ஸ் அப்படிதான் இருக்கு சிலதெல்லாம். அதாவது குரூப் 4 தாண்டி ஸ்டாண்டர்ட் மூவ் ஆகுது. அதனால அடுத்து குரூப் 2க்கு என்ன மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்க உருவாக்கிடுங்க. ஒரு புக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 டைமாவது படிக்கணும். அந்த மாதிரி படிச்சாதான் நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் கரெக்டா கொடுக்க முடியும். சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டாகவே பண்ணிடலாம். கிளாஸஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓவர் இது மாதிரி பார்த்துக்கேன். இது நினைச்சு நீங்க ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல. நமக்கு அடுத்த இன்னொரு வாய்ப்பும் இருக்கு. கட் ஆஃபும் நமக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப ஹையாலாம் போகிறது ஒரு 180 190 அப்படிங்கிற ரேஞ்செலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. ஓரளவுக்கு நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இங்கே பாருங்க, பஞ்சக நிலங்களை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அரசு கூட்டுறவு கொடுத்திருக்காங்க. அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசு நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு வழங்குறதுனால நீங்க வந்து நிதியை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற கருத்தை வந்து பாத்தீங்கன்னா 1892ல திரமநீர் அறிக்கையின் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டது. ஸோ அப்ப இது கரெக்டான கூட்டுறவு. அதுக்கான காரணங்கள் பாருங்க, மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களை நடத்தி வந்தனர் அப்படின்றது கரெக்ட். ஸோ இப்போ செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்கள்ல அந்த பள்ளிகளை வந்து நடத்தி வந்திருக்காங்க அப்படின்றதுமே காரணமும் கரெக்ட் தான் ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த கூற்றுக்கான காரணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸாக்டா கரெக்ட் அப்படின்னு கூட சொல்லிட முடியாது. ஆனா இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்ட் தான். அப்ப சரியான விளக்கம் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது இந்த இடத்துல. அது இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாக்டா எடுத்துக்க முடியாத பட்சத்துல தான் இருக்கும். அப்ப இந்த கூற்றுக்கான காரணம் சரி அப்படின்னு எடுத்துக்க முடியும். சரியா? அடுத்தது, ஸோ அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ். இதெல்லாம் ஒரு சிம்பிளான கேள்விகளாக தான் இருக்கு. டைரக்டான கொஸ்டின்ஸ், ஈஸியா நீங்க அப்ரோச் பண்ணக்கூடிய கேள்விகளாக தான் இருக்கு. டைரக்டா நீங்க அரேஞ்ச் இப்போ ரீசெண்டா உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் நியூஸ் பேப்பர் எழுதி கொஞ்சம் கரெக்டா இருந்தாலே போதும். இப்போ ரீசெண்டா யார் இருக்காங்க அப்படின்னு தெரியும். இப்போ அமைச்சரவை மாற்றும் போதுதான் பரநிலையம் தியாகராஜன் ஃபர்ஸ்ட் இருந்தாரு. ஸோ அப்போ அதுக்கு அடுத்தபடியா தங்கம் தென்னரசு. ஸோ இப்போ ஆர்டர்ல எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா 3, 4 அப்படின்றது கடைசியா வந்து. அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் நமக்கு ஜெயலலிதா பீரியட்ல இருந்தாங்க. நெடுஞ்சிலேன் அதுக்கு முன்னாடி பீரியட்ல பினான்ஸ் மினிஸ்டர், அதாவது முன்னாடி பழைய ஆட்கள் எம்ஜிஆர் பீரியட். ஸோ அப்போ 2, 1, 3, 4 அப்படின்றது கரெக்டா இருந்தது. ஆப்ஷன்ஸ் ஓரளவுக்கு நமக்கு கொஸ்டினுடைய லெவல் நமக்கு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் நமக்கு அதிக லெவலுக்கு போனாலும், ஆனா ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்றீங்களா அதை வச்சு ஆன்சர்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமாவும் நமக்கு கிடையாது. ஒரு ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்றீங்களா, அதை வச்சு நீங்க அடுத்தடுத்ததுக்கு ஆன்சர் சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனால அது கொஞ்சம் பழகி வச்சுக்கணும். நீங்க ஆப்ஷன் நெக்லேஷன் மெத்தட்ல எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றது இதெல்லாம் உங்களுக்கு கரெக்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான். ஜிஎஸ்எல்வி F15 எப்ப லான்ச் பண்றாங்க? 29/2025, ஜனவரி 29/2025. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் அஃபேர்ஸ் படிங்க அப்படின்னு சொல்றது. அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி வைஸ் பிடிஎஃப் ஜஸ்ட் பார்த்து வச்சீங்கன்னா போதுமானது. மேக்ஸ் தான் முன்னாடியே பார்த்துருந்துருப்போம். ஸ்பேஸ் மை 3, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துக்கோங்க.
இதே மாதிரிதான் ஸ்பேஸ் மைத்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையான கூட்டு விண்வெளி திட்டம். ஆமா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமான கூட்டு விண்வெளி திட்டம். சோ அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்வெளிக்கான அணுகல் செலவை இந்தியா குறைக்க விரும்புகிறது. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டா தான் இருக்கு. ஸ்பேஸ் மைத்ரியில ரெண்டுமே கரெக்ட் தான். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கரண்ட் அஃபேர்ஸ், ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனாலே போதும். இல்லைன்னா நீங்க ஒரு வெப்சைட்ல காமனான பண்டில் பிடிஎஃப் மாதிரி எடுத்து படிச்சீங்கனாலே இந்த ஆன்சர் சூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, மண்டல் கமிஷன். கொஞ்சம் நீங்க மண்டல் கமிஷன் தெளிவா கான்செப்ட் புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா எழுதிக்க முடியும். பின்வரும் ஒன்றில் மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்றுக்கள் எவை? இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறிகாட்டிகளை பயன்படுத்துறது எக்ஸாக்டா கரெக்ட். ஸோ மண்டல் கமிஷன் வந்து இந்த 3 இண்டிகேட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. சமூகம், கல்வி, பொருளாதாரம், அதாவது சோசியோ, அது எஜுகேஷன் அண்ட் எக்கானமி. சமூக குறிகாட்டியில் 5 அளவுகோல்களும், கல்வி குறிகாட்டியில் 2 அளவுகோல்களும் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொருளாதார குறிகாட்டியில் 4 அளவுகோல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆக மொத்தம் 11 அளவுகோல்கள் மண்டல் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டன. ஸோ 1, 3 இது ரெண்டுமே கரெக்ட் தான் ஆக்சுவலா. சரிங்களா? பொருளாதாரத்துல 4, அதே மாதிரி சமூக குறிகாட்டியில வந்து பாத்தீங்கன்னா 3, எஜுகேஷன்ல ஒரு 4. ஸோ அப்போ டோட்டலா 11 இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மண்டல் கமிஷன்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப எது கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான கூற்றுன்னு தான் கேட்கிறாங்க. அப்போ 1, 3 சரி. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். புரியுதுங்களா? இந்த 3 இண்டிகேட்டர் சமூகம், கல்வி, பொருளாதாரம். சமூகத்துக்கு 5 கொடுத்திருக்காங்க. சமூகத்துக்கு 3 இண்டிகேட்டர்ஸ், 3 அளவுகள் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கு 4, பொருளாதாரத்துக்கு 4 கொடுத்துட்டாங்க. டோட்டலா 11 அளவுகள் தான் எக்ஸாக்டா கரெக்ட். இது பாருங்க, நிறைய பேர் சொல்லியிருந்திருப்போம். 5 இயர் பிளான்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல 2 கொஸ்டின்ஸ் டைரக்டான கொஸ்டினா கேட்டாங்க. எதுவும் சுத்தி வளைச்சனால. இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க சில இடத்துல பம்பாய் பிளான் 44 அப்படின்றது. சரிங்களா? 1940 சில டேட்டாஸ் இருக்கும். நீங்க வெப்சைட்ஸ் ஏதாவது கூகுள் சர்ச் எல்லாம் பண்றீங்கன்னா 44 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இதை வச்சு நீங்க ஆன்சர்ஸ் இருக்கலாம். சர்வோதயா கரெக்டா 50. எது சரியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுவும் இங்கேயே நெக்லெக்ட் ஆகும். ஏன்னா சரிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 4 தான் சரி. அதுக்கு அடுத்தபடியா காந்தியன் திட்டம் வந்து என்னவா இருந்திருக்கணும்? இங்க வந்திருக்கணும். இது மக்கள் திட்டம் இங்க போயிருந்திருக்கணும். மக்கள் திட்டம் 45, காந்தியன் திட்டம் 44. சோ அப்ப காந்தியன் திட்டம் இந்த இடத்துல மிஸ் மேட்ச் ஆகுது. சோ அப்போ சி அப்படின்றது கரெக்ட். 1 மற்றும் 4 சரி. 1940, 44 அந்த டேட்டாஸ். ஓகே, டைரக்டான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் டைரக்டான உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டனஸ். தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பின் இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, எதிர்பார்த்த கேள்வி. 1964, 1965 அப்படின்றது சரி. ஃபாஸ்டா போயிடுச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கீழ்காண்பவற்றை சரியாக பொறுத்தது. சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கான நிதி உதவி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வளர்ப்பு மற்றும் ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல். ஆதரவற்ற கைவிடப்பட்ட தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல். சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம். சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதி உதவி. சோ இப்ப இதுல என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதி உதவி. சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கான நிதி உதவி. சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கான நிதி உதவினா 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள்.
இப்ப சி அப்படிங்கிறதுல தான் நமக்கான ஆப்ஷன் சூஸ் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம 3 அது வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது. அடுத்து ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல் தான் இந்த வேல்யூஸ். வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம் இது மேட்ச் ஆகுது. ஓகே சி இதான் நமக்கு இப்போதைக்கு கரெக்டான ஆன்சர் தெரியுது. ஃபைனல் ஆன்சர் பார்க்கலாம். சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கமானது வீட்டு குறைகளில் சூரிய ஒளி மின்சாரம் பெறுவது. சோலார் பிளான்ட் யூஸ் பண்றது அது ஸ்கீம்ஸ். அவ்வளவுதான் சோலார் பிளான்ட் யூஸ் பண்றது. அதனால ஸ்கீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்துறீங்க அப்படின்னு அப்பப்போ சொல்லிட்டே இருக்காது. டெஃபினட்டா கொஸ்டின் பேஸ் ஆகும் ஸ்கீம்ஸ்ல எல்லா எக்ஸாம்லயும். அடுத்தது 5 இயர் பிளான் ஒரு கொஸ்டின்ஸ் மறுபடியும் 5 இயர் பிளான்ல டைரக்டா 2வது கேள்வியா இருக்கும். 1966 to 69 திட்ட காலம், ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3 இயர் வந்து பாத்தீங்கன்னா 3rd 5 இயர் பிளான் முடிஞ்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில ரீசன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா பிளானை ஸ்டாப் பண்ணிட்டு 1 இயர் பிளானை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டங்கள் தான் பசுமை புரட்சி இந்த மாதிரி சில திட்டங்களை ஏற்படுத்துவாங்க. எதனால ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், இந்த விடுமுறை காலம் அப்படிங்கிற திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ இப்ப 2மே சரிதான், ஏவும் பியும் சரி, சரியான விளக்கமாகும். அப்போ சி வந்து கரெக்ட். டைரக்டான क्वेश्चंस 5 இயர் பிளான்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பின்வரும் நோட்டில் 2021-22 ஆண்டில் தமிழ்நாட்டில் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுக்கள் எவை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டில் அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்தது பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கரும்பு சாகுபடி. ஸோ மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டில் அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி. ஸோ டெல்டா பகுதிகள் ஃபுல்லாமே வந்து என்னவா இருக்கும், அதிகமான பரப்பளவுல தான் நெற்களை பெயர் சாகுபடி பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே நாங்கள் பெரம்பலூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் ஓகே கரெக்ட். கள்ளக்குறிச்சியில கரும்பு அதிகமா சாகுபடி செய்யறாங்க. ஸோ இப்போ 2 and 3 சரியா இருக்கும். இது பாருங்க ஒரு நல்ல கொஸ்டின்ஸ், நல்லா புரிஞ்சு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்க மாதிரி. இந்தியாவில் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம், இந்தியாவில் எதனால பணவீக்கம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா ஹை டிமாண்ட், அதிக தேவை. இன்ஃபிளேஷன் எப்ப ஆக்சுவலா நமக்கு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல அவனுக்கு தேவை அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த ஒரு வாட்டர் பாட்டில் அவன் எவ்வளவு நாளும் கொடுத்து வாங்கிட்டு போவோம். இல்லை அப்படின்னா ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா 1000 பேருக்கு ஒரு 500 ஃபுட்டு மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கு. 500 ஃபுட்டை விட ஒரு 500 மொபைல் ஃபோன்ஸ் தான் அந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போ அதுல எவன் அதிகமா பணம் வச்சிருக்கானோ அவன் என்ன பண்ணிடுவான்னா அந்த 500 மொபைல் ஃபோனை அதிகமா கொடுத்து கூட வாங்குறதுக்கு ரெடியா இருப்பான். இப்ப எல்லாராலையும் ஒரு 10,000 கொடுத்து மொபைல் ஃபோன் வாங்க முடியும்னா அந்த 500 ஃபோனை 1000 பேர்த்தாலே வாங்க முடியும். இதுவே 20,000 அப்படிங்கும் போது பணம் எவன் வச்சிருக்கானா அவன் என்ன பண்ணிட முடியும், அதிகமா வாங்கிட முடியும். அதாவது அந்த பொருளுடைய மதிப்பை அதிகமாப்படுத்தி வைக்கிறேன். அப்ப அந்த பணத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிப்பு இல்லாம போயிடும், பொருளுக்கான மதிப்பு உயர்ந்தது. அப்ப அதிக தேவை இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா பணவீக்கம் நமக்கு வந்து உருவாகும். டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓவராலா பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். உற்பத்தி குறைவு அப்படிங்கிறதுனால நமக்கு இன்ஃபிளேஷன் வரப்போறது இல்லை.
குறைவான பண அளிப்பு அப்படிங்கிறதுனால நமக்கு இன்ஃபிளேஷன் வரப்போறது தெரியல. இது ரெண்டும் நமக்கு ஒரு எக்ஸாக்டான ஆன்சர்ஸ். அதுல கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு. ஸோ டாலர் இப்போ $1 வந்தோம்னா இங்க நான் 80 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னா ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபிளேஷன்ஸ் அதிகமா வரும். சரியா? ஏன்னா இப்போ $1 நான் 80 ரூபா கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா அந்த அவன் $1 மதிப்பு நம்ம 80 ரூபாய்க்கு சமமா இருக்கு. புரியுதுங்களா? நீங்க ₹1 காசு வாங்குறது $1 வருதுன்னா இங்க நீங்க 80 ரூபா அள்ளி கொடுக்கணும். ஸோ அப்ப அதிகமா பணம் இருக்கனாலதான் கொடுத்துட்டு இருக்கீங்க. சரியா? அப்ப இது வந்து கொஞ்சம் எக்ஸாக்டான ஆன்சரா இருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா நீங்க போகும்போது அந்த ப்ராடக்ஷன்ஸ் டிமாண்ட் இதெல்லாம் நம்ம ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்கும். ஓவராலா இன்ஃபிளேஷன் இந்த டாலர் ரூபாய் மதிப்பு குறைகிறதுனால ஏற்படுதுன்னு சொல்லலாம். அடுத்தது இது பாருங்க, திட்டங்கள் வறுமை ஒழிப்பு திட்டங்களை வந்து வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் 2011, 2005 ஆரம்பிச்சிருக்காங்க. வறுமை ஒழிப்பு திட்டங்களை கால வரிசைப்படி எழுதுக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேசிய ஃபர்ஸ்ட் இதுதான் வரும் ஆக்சுவலா 3 ஃபர்ஸ்ட் இது வந்துடும் 2005 அப்படிங்கிறதுனால இதுவும் அப்படியே நெக்லெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா கடைசி இந்த 4 வந்து ஸோ இப்போ சிங்கிறது கரெக்டா இருக்கும். 3214 தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தான் கடைசி வரும். 2013 ஏற்படுத்தின திட்டம். 13, 11, 11, 5 ஸோ அந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தினது. கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர் ஆகும். இதெல்லாம் பாருங்க எக்கனாமிக் உடைய சர்வே ரிப்போர்ட் அப்படியே டைரக்டா கொஸ்டின்ஸ்ல வந்து 2024-25 ஆண்டு தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவற்ற ஏறுவரிசைகள் நெல் உற்பத்தி, மக்காச்சோளம் உற்பத்தி திறன். ஸோ ஃபர்ஸ்ட் எண்ணெய் வித்து மக்காச்சோளம் நெல் உற்பத்தி 3-1 அப்படின்றது ஆன்சர் ஆகும். டைரக்டான கொஸ்டின்ஸ். ஸோ எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் ரீசெண்டாக இருந்தது. டேட்டா பேஸ் கவர்மெண்ட் டேட்டா பேஸ்ல டைரக்டா கொடுத்துருந்தாங்க. சேம் இதுவும் பாருங்க ஜமீன்தாரி முறை 1793 காரன்வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியில் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. எக்ஸாக்டா கரெக்ட். இம்முறையினால் ஜமீன்தாரர்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டாங்க. ரெண்டுமே சரிதான். டிங்கிறது கரெக்டாக. ஸோ ஜமீன்தாரி முறையை பற்றி பேசியிருக்கோம். இந்த டாக்ஸை பற்றி படிக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனா சொல்லியிருந்தோம். 1793 காரன்வாலிஸ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. ஜமீன்தாரர்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர். ஆமா கரெக்ட். டாக்ஸுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷனா சொல்லியிருந்தோம். டாக்ஸ் யார் கொண்டு வந்தாங்க, எப்படிலாம் மாறினது, இப்ப எப்படிலாம் இருக்கு அப்படின்றது. அடுத்த ரிப்போர்ட்டும் எக்கனாமிக்கல் சர்வே ரிப்போர்ட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டில் பணவீக்கம் 6%. 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற பணவீக்கம் ஸோ அர்பன் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா
2019 to 2020 அந்த இயர் பீரியட்ல 6% இருந்து 4.5% குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் ரூரல் இன்ஃபிளேஷன்ஸ் 5.4%. ஸோ இது வந்து அப்படியே சர்வே ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ அர்பன்ல 6%ல இருந்து 4.4% குறைஞ்சிருக்கு. கிராமப்புறத்துல 5.4% மாறி இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது முக்கியமாக அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்படும் பெரும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறது. ஸோ கரெக்ட். இருக்கக்கூடிய சோர்சஸ் எல்லாமே நம்ம என்ன பண்றோம், மக்களுக்கு அங்க கொடுக்குறோம். அப்படிங்கும் போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அப்படியே என்ன ஆகுது, பணவீக்கம் குறைய ஆரம்பிக்குது. அதுதான் மீன் பண்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப ரெண்டுமே சரிதான், கூற்றும் சரி காரணமும் சரி. சரியான விளக்கம் ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். இது பாருங்க, இதுல நம்ம வந்து அதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தாலும் ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் கொஞ்சம் ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. MFAL இதெல்லாம் நீங்க வந்து அக்ரானமிக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல படிக்கிறது தான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமப்படுவீங்க. MFALனா மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, கரெக்ட். DPAP டிராஃப்ட் ப்ரோம் ஏரியா ப்ரோக்ராம், ஓகே. இந்த DDPக்கு HDA அப்படின்னா இந்த இடத்துல ஹில்ஸ் ஏரியா டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு ஒன்று கிடைக்கும். எது இன்கரெக்டா பேர் ஆயிருக்குன்னா இந்த 4வது வந்து எக்ஸாக்டா தெரியுது. ஸோ அப்ப 4 எங்க இருக்கோ அதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ அப்போ சிங்கிறது கரெக்டா இருக்கும். இப்போ DDP அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் மிஸ்மேட்ச் ஆயிரும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு அந்த 4th ஆப்ஷன் வச்சு நீங்க சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து 174 பாருங்க, ஏதோ நல்ல கொஸ்டின்ஸ். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம், இத்திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவு அளிக்கிறது. இந்த திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவு அளிக்கிறது. இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60:40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஸோ இது வந்து எப்படி பிரிச்சிருந்திருப்பாங்கன்னா 70:30 அப்படிங்கிற ரீஜன் பிரிச்சிருப்பாங்க. அப்ப இது வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ வேர்ல்டு பேங்க் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60:40, மத்திய மாநில அரசாங்கம் கிடையாது. ஸோ பேங்க் வேர்ல்டு பேங்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 70:30 அப்படிங்கிற ரேஷியோட தான் பிரிச்சிருப்பாங்க. இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை ஆல் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ நம்ம கரெக்ட் தான். இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. கரெக்ட். ஆமா, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம்னா தமிழ்நாட்டில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தான் செயல்படுத்த முடியும். இந்த திட்டம் SDG 9 இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டது. SDG கிடையாது, SDG 3. ஸோ இதுவுமே கவர்மெண்ட் சர்வே ரிப்போர்ட்ல டைரக்டா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ அப்படிங்கும்போது இதுவும் மிஸ்மேட்ச் ஆகுது. அப்போ 1 and 3 அப்படிங்கிறது கரெக்டா? இது தவறான கூற்றுன்னு கேட்கறாங்க. 2 தான் தவறான. நம்ம அவசரத்தில் படிக்கிறோம், ஆனா சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடும். 1, 3 சரின்னு அவசரத்தில் பண்ணிடக்கூடாது, தெரிஞ்சே மார்க்ல மிஸ் பண்ணக்கூடாது. அப்ப 2ம் 4வது பாயிண்ட் தவறானது. அப்ப சிங்கிறது கரெக்ட். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான பல படிநிலைகளின் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போதும் விதிக்கப்படுகிறது. ஆமா கரெக்ட் தான். ஜிஎஸ்டி என்ன பண்றாங்க அப்படின்னா விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போதும் விதிக்கப்படுகிறது. இப்ப நான் வந்து ஒரு பருப்பை தயாரிக்கிறேன், அதை பாக்கெட்ல அடைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதை கொண்டு போறேன். அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டாக்ஸ் விதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது. மதிப்பு கூட்டும் போது அந்த டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
இப்போ ஒரு காஃபி நான் இங்க டீ கடையில் குடிச்சீங்கன்னா ஒரு ரேட், ஒரு தேட்டர்ல குடிச்சா ஒரு ரேட், ஒரு ஷாப்பிங் மால்ல குடிச்சா ஒரு ரேட், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல குடிச்சா ஒரு ரேட், அந்த மாதிரி. இதன் நோக்கம் ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு, எக்ஸாக்டா கரெக்ட். இப்ப ரெண்டுமே சரிதான். சரியான விளக்கம் தான். ரெண்டும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. Motto is one tax, one market, one nation. Correct. இதுமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. COVID-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி செயல்படுத்தப்பட்டது. கூற்று சரியானா இருக்கு. ஆமா, கோவிட் பெருந்தொற்றால்தான் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஒன்று ஏற்படுத்தி இருந்தாங்க. அதில் கூட நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை டெம்பரரியா கொடுத்திருந்தாங்க. இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள். ரெண்டுமே கரெக்ட் தான், சரியான விளக்கம் தான். நேரடியாக வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகளில் கல்வி வழங்குகின்றனர், ரெண்டுமே சரிதான். அடுத்து இந்த அக்ரானம் கொடுத்திருக்காங்க பாருங்க. டிஎஸ்சி இங்கிலீஷ்ல பாத்துருங்க. டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் கரெக்ட். என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர், எம்ஐஎஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர், ஐஎம்ஐஎஸ் இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்போ எல்லாமே கரெக்ட் ஆகுது, இந்த 4 மட்டும் மிஸ் மேட்ச் ஆகுது. இந்த இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பதிலாக இன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்போ அதனால இங்கிலீஷ்ல படிங்கன்னு சொல்றது. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு நீங்க ஈஸியா கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி படிச்சிடலாம். ஆனா இதுல கொஸ்டின் கொஞ்சம் இருந்தாலும் ஆப்ஷன் நமக்கு எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வச்சு நீங்க ஆன்சர் கரெக்டாவே சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. விடியல் பயணம் மே 2021 கொண்டு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்ல விடியல் பயணம், அதாவது மகளிர்களுக்கு வந்து இலவச பேருந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அதுதான் விடியல் பயணம் மே 2021 கொண்டு வந்தது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுவும் சிம்பிளான கேள்விகள், மக்களுடைய பயன்பாட்டுக்கு என்ன இருக்கோ அதுதான் கேட்டிருக்காங்க. பெண்களுக்கு கொடுத்தது, மாணவர்களுடைய கல்விக்கு கொடுத்தது, இந்த மாதிரி கொஸ்டினா தான் கேட்டிருந்தாங்க. அவ்வளவுதான் சார். ஸோ யூனிட் 5ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனது. அடுத்த டிஸ்கஷன் சார் வருவாரு. தேங்க்யூ.